வணக்கங்க. அண்ணாமலை வாய திறந்தா போய் தான் பாருங்களேன், ஏதோ 10 வருஷம் வேற யாரோ ஆட்சி பண்ணிட்டு இருந்த மாதிரியும் இந்த டைம் வாய்ப்பு கொடுத்தா கோயம்புத்தூருக்கு அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க அண்ணாமலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த கம்பெனி, கிரைண்டர் கம்பெனி, மோட்டார் கம்பெனி, பவர்லூம் கம்பெனி எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர்ல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்ப இருந்த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் இப்ப இருக்கிற நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிரும் உங்க 10 வருஷ பாஜகவோட ஆட்சியோட லட்சணம் என்னன்னு. 500,000 செல்லாதுன்னு ஒரே நைட்ல அறிவிச்சீங்க. ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டிட்டு போய் ஏடிஎம் வாசல நிக்க வச்சீங்க. ஜிஎஸ்டின்னு வரிய போட்டு டோட்டலா கோயம்புத்தூரை முடிச்சு கட்டிட்டீங்க. இப்ப என்ன தைரியத்துல வெக்கமே இல்லாம வந்து ஓட்டு கேக்குறீங்க அண்ணாமலை? தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பண்ணீங்க? மணிப்பூர் அந்த 2 பெண்கள், இந்த 2 பெண்களோட வீடியோ ரத்த கண்ணீர் வடிக்கணும். இப்ப வரைக்கும் உங்க பாஸ் அங்க போய் பாத்திருப்பாரா? தமிழ்நாட்டுல புயல் மழை வந்துச்சு, ஒரு தடவை உங்க பாஸ் இங்க வந்து பாத்திருப்பாரா? இப்ப எலெக்ஷன் வார வாரம் கூட்டிட்டு வரீங்களா நம்மள? வெக்கமா இல்லையா? பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. மாறா அவங்க கூட சண்டை போடுறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வார்த்தை கேட்டீங்க? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு கேக்குறீங்க. பத்திரிகையாளர் தான் 2 கொம்பு முளைச்சிருக்கான்னு கேக்குறீங்க. நீதி நேர்மைன்னு நியாயம் பேசுறீங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்றீங்க. எல்லாம் சென்ட்ரல்ல உட்கார்ந்து இருக்கவங்க ஆணவ அகம்பாவத்துல ஆடிட்டு இருக்கீங்க அண்ணாமலை. அமைதிக்கு வேறு போன ஊர் எங்க ஊர் கோயம்புத்தூர். இந்த ஊர்ல வந்து அராஜகம் பண்ணி அட்டூழியம் பண்ணி பிரச்சனை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் நடக்காது. அதுக்கு நாங்க அனுமதிக்கவும் மாட்டோம். சோ அண்ணாமலை, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், 10 வருஷம் நீங்க ஆண்டது போதும். யாருக்கு ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம்.